அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குருராஜ். நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறது செல்ஃப் டெவலப்மெண்ட். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறது டான் யுவர் லைஃப் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு 37 வயது மதிக்கத்தக்க அஸ்வாக்கு சுனவாலா என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் சாதாரணமான ஒரு நிலையிலிருந்து மிக உயர்ந்தபட்ச உச்ச நிலைக்கு வந்திருக்கிறார் என்பதுதான் இந்த கதை. என்னவென்று சொன்னால், அவர் 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்திருக்கின்றார். 2014ஆம் ஆண்டிலே ஒரு ஸ்கின்கேர் கடையில் மேனேஜராக வேலை பார்த்தார். பிறகு அந்த வேலைக்கு இடையில் வேலை முடிந்த பிறகு வாடகைக்கு கார் ஓட்டக்கூடிய வேலையும் செய்து கொண்டு வந்தார். இதற்கு இடையிலேயே அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இரவு நேர வேலையும் அவருக்கு கிடைத்தது. ஆக மாலை இரவு என்ற 2 நேரத்திலும் வாடகைக்கு கார் ஓட்டக்கூடிய நிலையை அவர் வாய்ப்பை பெற்றிருந்தார். கொஞ்ச காலத்திற்கு பிறகு அந்த கடையில் இருக்கின்ற வேலையை அவர் உதவி தள்ளினார் என்பதுதான். எவர் என்று சொன்னால், அவர் தன்னுடைய சகோதரனுடைய உதவியுடன் வங்கியில் 10 லட்சம் ரூபாய் கடனாக பெற்றார். அதன் மூலமாக செகண்ட் கார் ஒன்று வாங்கினார். இதுதான். இதை கொஞ்ச நாளில் அந்த லோனை அடைத்துவிட்டு மீண்டும் வங்கியில் சென்று மீண்டும் கடன் வாங்கியிருக்கின்றார். இவ்வாறாக தொடர்ந்து வந்து இன்று 400க்கும் மேற்பட்ட கார்களுக்கு அவர் அதிபதியாக இருக்கின்றார் என்பதுதான் ஒரு உச்சபட்சமான ஒரு செய்தியாக இருக்கின்றது. இது உபேர் கார் என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தை அவர்தான் அதற்கு கார்கள் தந்து உதவி செய்து கொண்டிருக்கின்றார் என்ற செய்திதான். இதை எவ்வாறு சாத்தியமாகுது என்று பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு மாதத்திற்கு 15,000 வாடகைக்கு வச்சு வேலைக்கு சம்பளமாக பெற்ற அவர் இன்று வளர்ந்து 400லிருந்து 500 கார்கள் வாங்கக்கூடிய நிலைக்கு திரும்பியிருக்கிறார் என்று சொன்னால், முதல் விஷயம் துணிவு, 2வது விஷயம் தீர்மானம், 3வது விஷயம் கடினமான உழைப்பு, முக்கியமான விஷயம் நேர்மை திறமை இருந்தால் நெஞ்சில் துணிவு இருந்தால் என்ற பாட்டுக்கேற்ப அவர் செயல்பட்டிருக்கின்றார். இதை நாமும் ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்கொண்டு செயல்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.